வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்தும் பணிகள், பல்வேறு விவசாய பணிகள், உப்பள பணிகள் மற்றும் இதர பணிகளுக்கான பொது பணிகள் உள்ளிட்ட இதர பணிகளுக்கான ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். எதிர்பார்த்தது போலவே கோடை ஒரு மழைக்காலமாக மாறியிருக்கிறது. நேற்று மாலை டெல்டாவின் வேதாரண்யம் பகுதி, தலைஞாயிறு பகுதிகளில் தொடங்கிய மழை முன்னிரவிலே டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே உள்ளே வந்து பொழிந்த நிலையில் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கியது. நள்ளிரவிலே மன்னார்குடி, நீடாமங்கலம், குடவாசல், நன்னிலம், அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், திருவாரூர் மாவட்டத்தின் கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை மாவட்டத்தின் தரங்கம்பாடி, பூம்புகார், திருக்கடையூர் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் மழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்தாலும் 3 நாட்களுக்கு இதே வானிலை தான். காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் நீடித்துக் கொண்டு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடல் வழியாக மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. 4ஆம் தேதி முற்றிலுமாக விலகி சென்றுவிடும். ஆனால் 2ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும் 3 நாட்களுக்கு 3ஆம் தேதி தீவிரம் குறைந்து மிரட்டலும் தூறலையும் கொடுத்துவிட்டு விலகி போகும். ஆக தமிழ்நாட்டில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும், வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இந்த காற்று உள்ளே போய் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. தென் மாவட்டங்களில் ராமேஸ்வரம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் கொடுத்த நிலையில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்து நேற்றைக்கு தீவிரம் குறைந்திருந்தாலும், டெல்டாவில் கூடியிருந்தாலும் தென் மாவட்டங்களுக்குத்தான் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே இருப்பதன் காரணமாக டெல்டாவிற்கும் மழை பொழிவு 3 நாட்களுக்கு தொடர்ந்தாலும், இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே தென் மாவட்டங்களுக்கு தொடங்கி தீவிரமடையும் மழை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு, விருதுநகர் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு உறுதியாக மார்ச் 2ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. 3ஆம் தேதி மிரட்டல் தூறலுடன் விலகும். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்யும் மழை சற்று வடக்கே சென்று இன்றைக்கு காலை மதியத்தில் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களுக்கு உள்பகுதி கல்லணை வரைக்கும், திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூரையும் தாண்டி கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு ஓரம், சேலம், நாமக்கல் மற்றும் கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவும், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவும், இன்னும் தெற்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை சற்று பரவலாகவும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவாகவும் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை பொழிவாக 3, 4, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் இருக்கலாம். நேற்று இரவு மன்னார்குடியில் பெய்த மழை பொழிவு கூட குறைந்தபட்சம் நனைக்கும் மழை முதல் அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகி இருப்பது நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே வரக்கூடிய இன்றைக்கு வெள்ளி, நாளை சனி மற்றும் மறுதினம் ஞாயிறு 3 நாட்களுக்கும் மழை பொழிவு உறுதி. கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்தில் தூறல் சாரலை கொடுக்கலாம். ஒதுக்கி எல்லோருக்கும் இருக்காது. ஆனால் வானிலை முற்றிலுமாக மாறி இருக்கும். வரக்கூடிய 3 நாட்களுக்கு கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், கேரளாவிற்கும் மழை உண்டு. தெற்கு கேரளாவிற்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது. மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவு இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் அச்சுறுத்தல் கொடுக்கும். அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு டெல்டாவில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோம், மழைக்காலமாகவே தொடர்தூறலாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில். ஆகவே முற்றிலுமாக மாறி இருக்கக்கூடிய வானிலை, சில இடங்களில் வெயில் காணப்பட்டாலும் வெயிலே தொடராது. இன்றைக்கு
சில இடங்களில் மழை பொழிவு காணப்பட்டாலும் மழையே தொடராது. மழையும் வெயிலும் தெளிவான வானமும் மேகமூட்டமும் என்று மாறி மாறி அமைந்து கொண்டு வரக்கூடிய 3 நாட்களுக்கு மழையும் வெயிலும் மேகமும் கிழக்கு காற்றும் என்று இதமான வெப்பநிலையுமாக மழை பொழிவுடன் கூடிய வானிலை இருந்து கொண்டே இருக்கும். திங்கட்கிழமை முற்றிலுமாக விலகி செவ்வாய்க்கிழமையிலிருந்து, அதாவது மார்ச் 4 10ஆம் தேதி வரை இடைவெளி கொடுத்துவிடும். உயரழுத்தம் வங்கக்கடலிலே ஆக்கிரமித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் உயரழுத்த காற்றை ஏற்றும். இதன் காரணமாக இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும். மீண்டும் வெயில் அதிகரிக்கும் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை. அதே நேரத்தில் இரவு நேர குளிர், பகலில் வெப்பம் என்று இரண்டும் கலந்த வானிலையாகத்தான் இருக்கும். கடந்த வாரம் இருந்தது போல மீண்டும் அடுத்த சுற்று காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே 3ஆம் தேதி வாக்கிலே உருவாக இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி விலகியதும் அது சுமத்ரா தீவிற்கு வந்தடையும். ஆக 3ஆம் தேதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிக்கு விலகி செல்லும் பொழுது புதிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவை வந்தடையும். அது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து மார்ச் 11, 12, 13, 14 தேதிகளிலே இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இப்பொழுது பெய்யும் மழை பொழிவை விட சற்று குறைவாகவோ அல்லது இதே அளவு மழை பொழிவையோ வரக்கூடிய மார்ச் 11, 12, 13, 14 தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக அறுவடை விவசாயிகள் இப்பொழுது அறுவடை செய்ய முடியாமல் முதிர்ந்த நெல் தானியங்களையும் அறுவடை செய்ய தவறவிட்டவர்களும் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற நிலையில மழை பொழிவை பார்த்து அச்சம் கொண்டு அமர்ந்திருப்பவர்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள், அச்சப்பட வேண்டாம். 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இடைவெளி கொடுக்கிறது. அதில் வெயிலும் இருக்கும், இரவு நேரத்தில் குளிரும் பனிப்பொழிவும் இருக்கும். அது முற்றிலுமாக 11ஆம் தேதி வரை, அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு விலகவும் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஒரு மழையும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனையும் நினைவில் கொண்டு இப்பொழுது நீங்கள் மழை இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிக்கையில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்கின்ற காரணத்தினாலேயே அந்த 12ஆம் தேதி 11ஆம் தேதி மழை பிடிவையும் இதோடு சேர்த்து அறிவிக்கிறேன். காரணம், மழை விலகியதும் வெயில் வந்ததும் மீண்டும் வானிலை அறிக்கைக்குள் நீங்கள் வரமாட்டீர்கள். 11, 12, 13 தேதி மழை பிடிவை நீங்கள் அறியாமல் அந்த தேதியில் நாள் குறிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். இதன் காரணமாக நீ அப்பொழுது வரக்கூடிய மழை பொழிவை இப்பொழுதே எதற்கு தெரிவித்து அச்ச பீதியை ஏற்படுத்தீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அறிவிப்பதற்கான காரணம் இதுதான். இன்றைக்கு வேகமூட்டம் வானிலை தூரல் இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிக்கையை பார்க்க வந்திருப்பீர்கள். அறுவடை விவசாயிகள் அச்சம் ஏற்பட்டு முதலீடை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள், முதலீடை நஷ்டம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு வானிலை அறிக்கைக்குள் வந்திருப்பீர்கள். அவர்களுக்காக இந்த அறிவிப்பு. இப்பொழுது உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் 4லிருந்து 10ஆம் தேதி வரை இடைவெளி, அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள். 11லிருந்து 14ஆம் தேதி வரை மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு, தூறல் குறைந்தபட்சம் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவாவது இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இதே வானிலை தான் விதைப்பிற்கும். விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் பொறுத்திருங்கள். செவ்வாய்க்கிழமைக்கு விதைக்கலாம், திங்கட்கிழமைக்கு மேல் விதைக்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் இன்று வேண்டாம், திங்கட்கிழமைக்கு மேல் அடிக்கலாம். மழை பொழிவுகள் இடையிடையே இருக்கிறது. 4 மணி நேரம் உங்களுக்கு இடைவெளி வழங்க வாய்ப்பு இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல கட்டிட பணிகள் மற்றும் பொது பணிகள், சாலை போடுதல் போன்ற பணிகளுக்கு 3 நாட்களுக்கு விட்டுவிட்டு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சாலை போட்டால் மழை பொழிந்து அது சேதமடையும் என்பதனால திங்கட்கிழமைக்கு மேல் வெயில் வந்ததும் செவ்வாயிலிருந்து, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மாலையே அகசியம்பள்ளி வேதாரண்யம் பகுதிகளில் பொழிந்த மழை உங்கள் உப்பு பாத்தியை சேதப்படுத்தி இருக்கும். இன்றைக்கு அதிகாலை பெய்ய போகிறது. பொழுது விடியும் நேரத்தில், காலை நேரத்திலேயோ கோடியக்கரை வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு காலை ஒரு மழை பொழிவு பொழியும். பொழுது விடியும் நேரத்தில் பொழியும், அல்லது காலை 7-8 மணிக்குள் பொழியும். அந்த மழை பொழிவு உங்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்தும். இப்படி மதியம் நேரத்தில் ஒரு மழை இருக்கிறது. மீண்டும் நாளை அதிகாலை, மேலும் நாளை மதியம், மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் என்று நாளொன்றுக்கு 2 முறை அகசியம்பள்ளி, கோடியக்கரை உப்பள பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது, கடலில் மேல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும். ஆகவே இந்த 3 நாட்களுக்கு இந்த மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உப்பு உற்பத்திக்கு நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு 10 நாள் அல்ல, 4லிருந்து
10ஆம் தேதி வரை 6-7 நாள் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் 11லிருந்து 14 வரை மார்ச்சில் மீண்டும் ஒரு சுற்று மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, இப்படி மார்ச்சில் மேலும் 22, 23, 24 ஏப்ரல் மேயிலும் 10 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் இருக்கிறது என்றும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை திட்டமிட்ட பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோடையில் வெயிலும் இருக்கும், வெயில் இல்லாமல் இருக்காது. சில நாட்கள் அனலும் இருக்கும். ஆனால் எல்லா நாளும் அனல் கிடையாது. இடையிடையே மழை குறுக்கீடுகளும் இருக்கும், வெயிலும் இருக்கும். எல்லாம் கலந்த வானிலை தான் இந்த ஆண்டு கோடை வானிலை. சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெயில் இருக்கும், சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.